தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நம்மேல் அன்பு வைத்திருக்கிற நம்முடைய தெய்வத்தை ஆராதிப்பதற்கும் அவர் மாத்திரமே ஆராதனையின் தேவன், அந்த அன்பு நிமித்தம் நம்மை அரவணைக்கிற தேவன். ஆகவே இந்த ஆராதனை நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி உங்களையும் உங்களுடைய இல்லங்களையும் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்னென்னைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவது. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்க தேவன், ஆராதனையின் தேவன். ஏனென்றால் எங்களை அதிகமாய் நேசித்திருக்கிறீர். உமக்கு மாத்திரம் துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். சுவாமி, என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டினவர் நீர். ஆக உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்தினவர்களாக, உம்முடைய மாட்சிமைகளை நினைவு கூர்ந்தவர்களாக, உம்முடைய மகத்துவங்களை எங்களுடைய சிந்தைகளை கொண்டு வந்து உம்முடைய பரிசுத்த பாதத்திலே தாழ விழுந்து பணிந்து குனிந்து முழங்கார்படியிட்டுமை ஆராதிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, எங்களிலே பாவங்கள் உண்டு, குற்றங்கள் உண்டு. எல்லாவற்றையும் நீர் மன்னியும், பரிசுத்தப்படுத்தும், கழுவியருளும், சுத்திகரித்தருளும் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி உடைய கிருபையுள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனுடைய நாமமைக்காக நம் யாவரும் எழுந்து நின்று பாமாலைகளிலே 251 பாடுவோம். பாமாலை 251 பாடுவோம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். The passage taken for our responsive reading is Psalm 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானது நடப்பித்தேன்.
நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும், நீர் நியாயந்திருக்கும் உமது பரிசுத்தம் விளங்கும், அதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கிரணத்தில் ஞானத்தை தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியலும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நறுக்கின எலும்புகள் களிக்கு வரும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாவகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் இடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, முதல்களை திறந்தலும், அப்பொழுது என் வாயுடைய புகழை அறிவிக்கும். பலியை நீ விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதில்லை. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாதுதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். சீயோனுக்கு அது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாக நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். நம் யாவரும் இருந்த வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை உறுதி பண்ணும்படி அப்போஸ்தலர் கற்றுக் கொடுத்த விசுவாச பிரமாணத்தை சொல்லி அறிக்கையிடுவோம். Let us join together in confessing our faith through the Apostle Creed. வானத்தையும் பூமியும் படைத்த சொல்லும் பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்மரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொதுவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறுளரண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் உயிர்த்தெழுந்தார். பரமணத்தில் ஏறி சொல்லும் பிதாவாகிய தேவன் அல்வார் சுவைத்திருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிர்களோரி மருத்துவர் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தா விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசவையும் பரிசுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெப நிலையிலே கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரஸ்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றும் லபத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். உட்காருங்கள். இப்பொழுது நாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். முதலாவது தமிழிலும் பின்பு ஆங்கிலத்திலும் வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். கொரிந்தியர் முதலாம் நிருபம் 9ஆம் அதிகாரம் 24 இருந்து 27 வரைக்கும். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தையே பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்படினேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாக போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. The portion for today's Bible reading has been taken from 1 Corinthians chapter 9 verses 24 to 27. Do you not know that in a race all the runners run, but only one gets the prize? Run in such a way as to get the prize. Everyone who competes in the games goes into strict training. They do it to get a crown that will not last, but we do it to get a crown that will last forever. Therefore, I do not run like someone running aimlessly. I do not fight like a boxer beating the air. No, I strike a blow to my body and make it my slave, so that after I have preached to others, I myself will not be disqualified for the prize. பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களையும்
திருமண நாட்களையும் காண்கிற பிள்ளைகளை நான் வாசிக்கிறேன். 4ஆம் தேதி இன்றைக்கு மிஸ்ஸஸ் அனிதா ஜெபா வில்சன் அவர்களும், 8ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜெயா ஏகேஜான் அவர்களும், 10ஆம் தேதி ரெவரன் டி ஆல்வின்ராஜ் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். பிறந்த நாட்களை காண்கிற உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. கர்த்தர் நன்மையானதை தருவார். உங்களுடைய வாழ்வின் அத்தனை நன்மைகளையும் கர்த்தர் தந்து சுகத்தையும் ஜீவனையும் பலத்தையும் கொடுத்து காத்துக் கொள்வாராக. திருமண நாளை இந்த வாரத்தில் 6ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஏ ஆண்டனி ஜேசுபாதம் அவர்களும், 7ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஏ சில்வஸ்டர் அவர்களும், 10ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பி செல்வராஜ் அவர்களும் தங்களுடைய திருமண நாட்களை காண்கிறார்கள். ஆகவே இந்த வாரத்தில் திருமண நாட்களை காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டுடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுத்து உங்களையும் உங்களுடைய திருமண வாழ்வையும் திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய குடும்ப வாழ்வை கர்த்தர் இதுவரை சிறக்க பண்ணி நன்மைகளை தந்து ஆசீர்வாதங்களை தந்து உங்களுக்குள்ளாக நல்ல ஒரு அன்பின் பரிமாற்றத்தை தந்து கர்த்தர் இதுவரை உங்களை வீட்டை கட்டி வந்திருக்கிறார், தொடர்ந்து கட்டுவார் என்று விசுவாசித்து ஆண்டுடைய கரத்தில் அருமையான உங்கள் யாவரையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிற, இன்றைக்கும் இந்த வாரத்திலும் பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற புதிய வருஷம் என்பதை விசுவாசித்து இந்த வருஷத்திற்காக பிள்ளைகளோடு கூட இணைந்து உமக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுத்து சுவாமி, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் அவர்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளை என்னென்றைக்கும் நினைவு கூர்ந்தவர்களாய் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக ஆண்டவருக்கு மகிமை உண்டாக ஆண்டவருடைய மாட்சிமைகளை மற்றவர்களுக்கு பறைசாற்றினவர்களாக, நம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களையும் பெற்றுக்கொண்டவர்களாக சுகபலத்தோடும் தீர்க்காயுசோடும் வாழ பிள்ளைகளை அன்புடன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அதே போல திருமண நாட்களை காண்கிற அருமையான சகோதரர் செல்வராஜ் அவர்களுடைய குடும்பத்திற்காக, ஆண்டனி ஜேசுபாத் அவர்களுடைய குடும்பத்திற்காக, சில்வஸ்டர் அவர்களுடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அருமையான பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் குடும்ப வாழ்விலே துணை நின்றிருக்கிறீர், பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறீர். நம்முடைய பிள்ளைகள் உமக்கு துதி உண்டாக வாழ நீர் கிருபை செய்திருக்கிறீர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. குடும்ப வாழ்விலே அவளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ சகல தேவைகளையும் இதுவரை நீர் சந்தித்து அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்தது போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருடைய பலத்தினாலும் கிருபையினாலும் வீட்டை கட்டுவதற்கு பிரயாசப்பட்டு கர்த்தரால் பிள்ளைகளுடைய வீடு தொடர்ந்து கட்டப்படத்தக்கதாக குடும்ப வாழ்வின் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் மேல் பொழிந்திரலை ஒவ்வொரு குடும்பத்தினை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நம்முடைய கிருபையுள்ள கரத்திலே பிள்ளைகளுடைய புதிய திருமண ஆண்டை ஒப்புக் கொடுத்து வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மனப்பாட வசனம் சொல்வார்கள். Now our children will recite memory verse. Give thanks to the Lord, for He is good. His love endure forever. Psalm 106:1. Psalm 23 verses 5. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil. My cup overflows. Thank you. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுதரவு கொடுத்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். 91 சங்கீதம் 15 வசனம். Thank you. Honor your mother and father, as the Lord your God has commanded you, so that you may live long and that it may go well in the land the Lord your God is giving you. Deuteronomy 5:16. Thank you. ஜெபம் செய்வோம். இந்த நல்ல நாளிலும் ஆண்டுடைய சன்னிதானத்தில் உலகம் முழுவதும் இந்த நோய் தொற்றுனாலே பல பாடுகளை பட்டுக் கொண்டிருக்கிறது. நாமும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். சீக்கிரத்திலே அவருடைய ஆலயத்திலே வந்து அவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் மாற்றிக் போடும்படியாக
நோய் தொற்று பரவாதபடி இந்த தேசம் வாழ்கிற பிரதேசம் காக்கப்பட ஆண்டுடைய கிருபையுள்ள கரத்தில் ஜெபிப்போம். தொடர்ந்து சுயநர்களுக்காக, பலவீனர்களுக்காக, நம்முடைய திருச்சபையின் விசுவாச குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுடைய படிப்புக்காக, பல காரியங்களுக்காக நாம் அதிகமாக ஊக்கத்தோடு, ஆர்வத்தோடு, அர்ப்பணிப்போடு ஜெபிக்க வேண்டிய காலகட்டத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இவர்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்தவர்களாய், இந்த காணொளி ஆராதனையிலே பங்கெடுக்கிறவர்களாக, வெறும் காணொளியை காண்கிறவர்களாக அல்ல, பங்கெடுக்கிறவர்களாக இருந்து ஜெபிக்கிற அருமையான பிள்ளையோடு கூட இணைந்து நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, துதிக்கிற சுவாமி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா இறக்கம் கிருபை அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில், இந்த கர்த்தருடைய நாளில் காலைகளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய வருடத்துக்குள் பிரவேசிக்க செய்த ஆண்டவர் 6 மாதங்களை கடந்து இந்த 7வது மாதத்துக்குள் பிரவேசிக்கவும், 7வது மாதத்திலும் ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்தில் இந்த கர்த்தருடைய நாளிலே ஒப்புக் கொடுக்கும் இந்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமாக ஆன்லைனில் நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்க முடியாத தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விசேஷமாக கடந்த நாட்களெல்லாம் எங்கள் ஒவ்வொரு கண்மணி போல பாதுகாத்தீர். உம்முடைய செட்டைகளாக மறைத்து கொண்டீர். உன்னதமானவருடைய மறைவுடன் சர்வர்களோட நிழல் வைத்து பாதுகாத்து கொண்டு ஸ்தோத்தரிக்கிறோம். இத்தனை விதமான விபத்துக்கள், ஆபத்துகள், கொள்ளைநோய்கள் கடந்து வரக்கூடிய நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் எல்லாரையும் நீர் உம்முடைய கண்ணீர் மணியை போல பாதுகாத்து வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய பொற்பாதத்தில் இந்த காலை வேளையிலே மறுபடியும் சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. ஆபத்து காலத்தை அனுகூலமாக துணையாக இருக்கிற ஆண்டவர், ஆபத்தான நேரத்தில், இக்கட்டான நேரத்தில், வேதனை உள்ள நேரத்தில் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை உம்முடைய மறைவில் வைத்து மறைத்து பாதுகாத்து கொண்டு வந்தீர். ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தில் எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ உபத்திரவங்கள், மரண ஓலங்கள், இவைகள் மத்தியில் எங்களை ஆண்டவரே உம்முடைய மறைவில் வைத்து பாதுகாத்து வருகிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியும் எங்களை உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். திருச்சபையாக ஒவ்வொரு பிள்ளைகளாக நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு தொடர்ந்து நீர் இடைபடும்படியாக கெஞ்சுகிறோம். எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சுகிறோம். உம்முடைய மறைவிலை வைத்து மறைத்துக் கொள்ளும்படியாக கெஞ்சுகிறோம். உமக்கு பிரியமுள்ள பாத்திரங்களாக நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தக்கூடிய அளவில் ஆண்டவருடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஒவ்வொரு இடத்து பயன்படுத்தும்படியாக கெஞ்சுகிறோம் சுவாமி. விசேஷமாக இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துடைய பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். அன்பித்தாப்பனே, விசேஷமாக இந்த நாட்களிலே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த கொள்ளை காரியத்துக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிற சுவாமி. ஆண்டவரே, எங்கள் தேசத்திலும் பல இடங்களில் அதிகமான பாதிப்புகள் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் மாற்றி குறைத்து கொண்டு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தந்து வரக்கூடிய விடுதல்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் பாதிப்புகள் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த கொள்ளை பாதிப்புகளை மாற்றி இந்த கொரோனா வைரஸை முற்றிலுமாக அழித்து ஜனங்களுக்கு விடுதலை தரும்படியாக கெஞ்சுகிற சுவாமி. தேசம் முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய பாதிப்புகளை கர்த்தர் மாற்றி தாரோம். கொள்ளை முற்றிலுமாக நீக்கி இந்த ஊரடங்கள்லாம் மாற்றப்பட்டு ஜனங்கள் பிழைக்கத்தக்கதாக நாங்கள் ஆண்டவரே மகிமைப்படுத்த கிருபை தாரோம் சுவாமி. சாத்தானுடைய பிடியில் சிக்கி இருக்கக்கூடிய இந்த நாட்களில் சாத்தானை ஜெயித்த ஆண்டவர், பிசாசமுடைய காரியங்களை வைத்து மிதித்து வெற்றி சிறந்த ஆண்டவர், இந்த நாளில் இந்த கொள்ளனையும் கூட நம்முடைய காலில் வைத்து மிதித்து வெற்றி சிறக்கும்படியாக வெற்றி தரும்படியாக கெஞ்சுகிற சுவாமி. அன்பின் ஆண்டவரே, உண்மை ஆராதிக்க முடியாதபடி இன்னும் உங்களுடைய ஊழியங்கள் தடைபட்டிருக்கக்கூடிய நாட்கள் சூழ்நிலையாக இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும் ஆண்டவரே. விடுதலை தரக்கூடிய ஆண்டவர் நீர், ரட்சிப்பை தரக்கூடிய ஆண்டவர் நீர். உம்மாலே எல்லாம் முடியும் என்று நாங்கள் வேதத்தில் அறிகிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் அதிசயத்தை செய்து இந்த கொள்ளையிலிருந்து விடுதலை தரும்படியாக கெஞ்சுகிறோம். ஜனங்களுக்கு பாதுகாப்பு தாரும் ஐயா, ஜனங்களுக்கு விடுதலை தாரும் ஐயா. ஆண்டவரை உழைக்க பிழைக்க வழி தாரும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மயப்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய ஆராதிக்க முடியாத வாக்கியத்தை தாரும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே இதை வைக்கிறோம், கேட்கிறோம் ஆண்டவரே. நீர் இறங்கும், தேசத்துக்கு இறங்கும், உலக மக்களுக்கு இறங்கும், குறைகள் பாவங்கள் எல்லாம் மன்னித்தரலும்.
ஆண்டு எல்லா அக்கிரமத்தை நீக்கும் விடுதலை தார சுவாமி. நீர் இரக்கமும் மனவருக்கும் உள்ளவர், நீடி சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள ஆண்டவர். உம்முடைய பொறுப்பாதத்திலே ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் மன்னியும். என்னிலே உள்ள குறைகள், எங்கள் ஒவ்வொருத்தில் உள்ள குறைகள், எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்கள் பிள்ளைகள் உள்ளத்தில் உள்ள குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து, தேசத்தின் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து, ஆண்டவரை இறங்கி இந்த குழுவிலிருந்து விடுதலை தந்து ஜனங்களை ரட்சியும் தேசத்தை ரட்சியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சுகிறோம். நாட்களில் தேசத்தில் பலவிதமான துன்மார்க்கமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் ஆண்டவரை ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறதையும் பொல்லாத காரியங்கள் நடப்பிக்கிறதையும் ஆண்டவரே நாங்கள் அறிகிறோம். நீர் பார்த்து கொண்டு இருக்கிற தகப்பனே, இந்த பொல்லாத சாத்தாண்டை பிடியிலிருந்து எங்கள் தேசத்துக்கு விடுதலை தாரும். பொல்லாத அசுத்த கிரியிலிருந்து விடுதலை தாரும். ஜனங்கள் உண்மை மகிமைப்படுத்தட்டும், ஆண்டவரை கனப்படட்டும், உண்மைக்கு ஒப்பு கொடுக்கட்டும். இப்படியாக நாட்கள் நடக்கிற ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை டிவி ஊழியங்கள், ஆன்லைன் ஊழியங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய சமத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வல்லமையில நாம மகிமைப்படும்படியான காரியங்களை கர்த்த செய்வீராக. ஒவ்வொருடைய உள்ளத்தையும் சந்தியும் மனம் திரும்ப செய்யும். தேசத்தின் ஆளுகிறவர்களுக்காக செபிக்கிறோம், பிரைமரிஸ்களாக செபிக்கிறோம். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை தாரோம். ஆண்டவர்களுக்கு முழுதுமாக கர்த்தர் பயப்படுகிற பயத்தை கொடுத்து வழியெடுத்து சுவாமி. ஆண்டவரோடத்தில் கேட்டு நல்ல ஆலோசனை பெற்றுக்கொண்டு உம்முடைய ஆலோசனைப்படியும் ஆண்டவர் தேசத்தை ஆளுகை செய்யத்தக்கதாக கிருபை தாரும். ஒரு சாராருக்காக இல்லாதபடி ஏழை ஏழை ஜனங்களுக்காக, நடுத்தர மக்களுக்காக, எல்லா ஜனங்களுக்கும் ஒரே சூழலில் இருக்க வேண்டுமே, உதவி ஒத்தா செய்ய வேண்டுமே, ஏழை மக்களுக்கு வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட வேண்டுமே, வறுமை கோட்டுக்கு கீழாக இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, விலைவாசிகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, அதை கட்டுப்படுத்த வேண்டுமே என்ற ஒரு சிந்தனை, ஒரு நல்ல ஆலோசனையை தேசத்தின் தலைவர்களுக்கு நீ தாரும், தேசத்தின் அதிகாரிகளுக்கு நீ தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவருடைய பொறுப்பாத்திலே ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, தேவரீர் சொல்லியிருக்கிறீர், தேசத்தை ஆளுநர்களுக்காக ஜெபியுங்கள், அப்பொழுதுதான் சுபிட்சம் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். அதை போல இந்த நேரத்தில் எங்களை ஆளுகிறவர்களுக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக, ஆண்டவர் ஆளுகைக்காக, உம்முடைய ஆளுகைக்கென்று நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேசத்தை நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவர் ஏழை ஏழை ஜனங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு வாழ்க்கை தரம் உயர்த்தப்படட்டும். பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். பிரயாசத்துக்கு பலனை கர்த்தர் தர வேண்டும். ஒவ்வொருடைய பிரயாசத்திலும் கர்த்தர் வழிநடத்த வேண்டும். தேசத்தை ஆசீர்வதி சுவாமி. எங்களுடைய இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்திய தேசத்தின் மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்நாட்களிலே கொரோனாவின் பாதிப்பினால இரவு பகலாக உழைக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்காக, நர்ஸ்மார்களுக்காக, சுகாதார பணியாளர்களுக்காக, போலீஸ் அதிகாரிகளுக்காக மற்றும் ஆண்டவரே எல்லா அதிகாரிகளுக்காக, அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பாதுகாவல் இருப்பதாக. ஆண்டவரே, முழு நேரமும் ஆண்டவரை அயராது பாடுபடக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. குடும்பத்திலே எந்த பிரச்சனையும் வராதபடி, எந்த பலவீனங்களையும் யாருக்கும் அணுகாதபடி தேவரீர் காத்துக்கொள்ளும். கடந்த நாட்களிலே பல ஆண்டவரே ஊழியக்காரர்கள் பாதிக்கப்பட்டது உண்டு. ஒரு சிலர் மரணத்தை அடைந்திருக்கிறார்கள். அந்தந்த குடும்பங்களிலே ஆறுதலை, சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இன்னும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுகத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவர் எல்லா மிஷனரிகளுக்காக ஸ்தோத்திரம். பலர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். கர்த்தர் தாமே பாதிப்புகளை மாற்றி தாரும். ஊழியர்கள் நடக்கத்தக்கதாக ஊழியர்களுக்கு திறந்த வாசலை தாரும். மிஷனரி பணிகள் தொடங்க செய்யத்தக்கதாக எல்லா வாளிகளையும் கர்த்தர் உண்டு பண்ணி தாரும். மிஷனரிகளையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுடைய திருச்சபையின் மிஷனரிக்காக ஜெபிக்கிறோம். தாமஸ் தக்ரோ அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, அவர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய மிஷனரிகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தரை மட்டும் காத்து வருகிறீர். இன்னும் நீ தாமே காத்துக்கொள்ளும்படியாக கெஞ்சுகிறோம். ஆண்டவர் தாமே உன்னுடைய தாசரை, உன்னுடைய பிள்ளைகளை வல்லமையாக அந்த பகுதியில் எடுத்து பயன்படுத்தி ஆண்டவரே ஒரு கூட்ட மக்கள் அந்த கிராமங்களிலே ஏற்றுக்கொண்டு கர்த்தரை கர்த்தருடைய சமூகத்தில் வரத்தக்கதாக கர்த்தர் கிருபையை தாரும். இப்படியே எல்லா ஒளிக்கார பிள்ளைகளையும் எல்லா மிஷனரிகளையும் கர்த்தர் வழிநடத்தும்படியாக கெஞ்சுகிறோம். ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள் எல்லாரையும் உங்களுடைய கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம். குடும்பமாக ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை இக்கட்டான சூழ்நிலையை பாதுகாத்து வந்திருக்கிறேன் என்று சுத்துறோம். தொடர்ந்து பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே, விடுதலையாக செயல்பட, விடுதலையாக உம்மை ஆராதிக்க, விடுதலையாக உம்மை மகிமைப்படுத்த நீர் விரைவில் விடுதலை தரும்படியாக கெஞ்சுகிற சுவாமி. இந்த நேரத்திலும் பலவீனத்தோடு இருக்கக்கூடிய அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வெட்ராஜுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடுத்த சுகத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாரும். நீர் செய்த சிகிச்சைகளுக்காக ஆண்டவரே, நீர்
ஆப்ரேஷன் செய்து தந்தை சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களை பலப்படுத்துவோம், எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடும். சில்வர்ஸ்டுக்காக ஜெபிக்கிறோம். தந்தை சுகத்துக்கு நன்றி. இன்னும் அருமையான பிள்ளைகளை தொடர்ந்து பலப்படுத்த சுவாமி. இப்படியாக இன்னும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், ஒருவேளை வேறு பலவீனத்தில் இருக்கிறவர்கள், ஆண்டவர் பல தேவைகளோடு இருக்கிறவர்கள், ஆண்டவர் துக்கத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு என்ன செய்ய வேண்டும் அகலாய்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவர் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே. உம்முடைய பிள்ளைகளாக உள்ள திருச்சபையின் பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்படாதபடி ஆண்டவரை கனப்படுத்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி ஆண்டவருக்கு பிரியமாக சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு வாழத்தக்கதாக கிருபை தாரும். விசேஷமாக விரைவில் இந்த ஊரடங்குகள் மாற்றப்பட்டு ஸ்கூலுக்கு திறக்க, காலேஜுகள் திறக்க, ஆண்டவரை எல்லா காரியங்களும் நடக்க கர்த்தரை ஒத்தாசை பண்ணும். பிள்ளைகளுடைய படிப்புகளுக்கு பாதிப்பு வரக்கூடாது ஆண்டவரே. எதிர்கால பிள்ளைகளுக்கு பாதிப்பு வரக்கூடாது ஆண்டவரே. நீர் வலியுறுத்து சாமி. ஆண்டவருடைய கருத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விடுதலை தரக்கூடிய ஆண்டவர் நீர், ரட்சிப்பை தரக்கூடிய ஆண்டவர் நீர், ஆசீர்வாதத்தை தருகிற கர்த்தர் நீர். நீர் தாரம். இந்த பிள்ளைகள் எல்லாம் மாற்றப்பட்டு ஊரடங்கு முற்றிலும் மாற்றப்பட்டு நாங்கள் எல்லாரும் பிழைக்க ஆண்டவர் கிருபை தாரும். இந்த நேரத்தின் தரமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர்களுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருக்கிறீர். தொடர்ந்து நீர் வழிநடத்தும். செய்தி கொடுக்கிறோம் தாசர் எடுத்து பயன்படுத்துவோம். கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள கர்த்தரை கனம் பண்ண கர்த்தர் பாக்கியம் தாரும். அப்படியாக இந்த ஆராதனை முழுவதுமாக உங்களுடைய செட்டகுலத்தை மறைத்துக்கொள்ளும். தொடர்ந்து ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக்கொள்ளும். ஊழியக்காரமாக எடுத்து பயன்படுத்துவோம். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. சகல கனம் துதி மகிமை அனைத்தும் இயேசு கிறிஸ்துக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் அவரவர்களுடைய இடங்களிலே நீங்கள் சுகமாயிருக்கிறீர்கள், பத்திரமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையானதை தருகிறவர், நம்மை காக்கிறவர் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையான கடந்த நாட்களை சுயமார்ந்த பிள்ளைகளை கர்த்தர் சுகம் தந்து பலன் தந்து காத்து வந்திருக்கிறார். அற்புத சுகத்தை கொடுத்து வருகிறார் நம்முடைய பிள்ளைகளுக்கு. அதற்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகவே நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. ஆகவே தொடர்ந்து நாம் செய்யும் இந்த காலகட்டத்தில் அதிகமாய் செய்ய வேண்டியது ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும்படியாக அன்புடன் அதிகமாக கேட்டுக்கொள்கிறேன். அநேக வயோதிப பெற்றோரையுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். வயோதிப பெற்றோர்களுக்கு இந்த காலத்தில் அதிகமான பலத்தை கற்றுத்தரும்படியாக நாம் ஜெபிப்போம். இன்னும் இந்த சீசனல் சிக்னஸ்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஞான பிள்ளைகளும் உண்டு. அவர்களுக்காகவும் நாம் ஜெபம் செய்வோம். இன்னும் இந்த பேண்டமிக் அல்லது பெருந்தொற்று சீக்கிரத்தில் இந்த தேசத்தை விட்டு நீங்கத்தக்கதாக அதற்காகவும் நாம் ஜெபிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பலர் வேலை இல்லாதபடி அதிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வேலை வாய்ப்புகள் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, மனச்சோர்வுகளோடு மனவேதனைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால கர்த்தர் நம்மை அற்புதமாய் போஷித்து வருகிறார். அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து அந்த பிள்ளைகளுக்காக அதிகமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அந்த சந்தோஷத்தின் நிறைவோடு உள்ள இந்த துக்கங்கள், பாடுகள், துன்பங்கள், இந்த நோய் தொற்று, அதனால வரக்கூடிய விளைவுகள், நாம் சந்திக்கிற பலவிதமான போராட்டங்கள், இவைகளின் மத்தியிலே நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக பாதுகாத்துக் கொள்ள முடியும். அந்த விசுவாசம் எனக்கு இருக்கிறது. அந்த சந்தோஷத்தின் நிறைவோடு கூட நாம் கர்த்தருடைய வசனத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். கடந்த 2 வாரங்களாக அநேக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டுடைய வசனங்களை பகிர்ந்தளித்தார்கள். அவர்களுக்கு அந்த தேதி அவர்களுக்கு ஃப்ரீயா இருந்ததுனாலே அந்த தேதியை அவர்களுக்கு ஒதுக்கி கொடுக்க வேண்டிய ஒரு சூழலை ஆகவே தொடர்ச்சியாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தை பகிர்ந்தளித்தார்கள். மீண்டும் 2 வாரங்களுக்கு பின்பாக உங்களோடு கூட கர்த்தருடைய வசனங்களை பகிர்ந்தளிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மீண்டும் இந்த காணொளி ஆராதனையின் மூலமாக அவர்களை நீங்கள் என்னை பார்க்க முடிகிறது, நான் உங்களை பார்க்க முடியவில்லை. ஆனாலும் நிச்சயமாக கர்த்தர் அது சீக்கிரத்தில் இந்த ஆலயத்திலே உங்களை எல்லாரையும் அழைத்து வந்து ஆலயத்திலே நாம் இணைந்து அவரை ஆராதிப்பதற்குண்டான சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனாலும் இந்த உலகத்தில் எந்த காரியம் நடந்தாலும் அவர் அறியாதபடி நடப்பதில்லை. ஆகவே கர்த்தருக்கென்று ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் இந்த காலமும் கடந்து போகும். நிச்சயமாக இதற்கு பின்பு கர்த்தர் அற்புதமான காலங்களை நமக்கென்று வைத்திருக்கிறார் என்ற
ஒரு பெரிய விசுவாசத்தோடு நாம் காத்திருந்து அது சீக்கிரத்திலே இந்த உபத்திரம் நீங்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு காத்திருந்து கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருப்போம். கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் தியானித்து வருகிற அருமையான சத்தியத்திற்கு ஆதாரமாக ஒரு 2-3 வசனங்களை வாசித்து விட்டு நேரடியாக சத்தியத்திற்குள்ளாக கடந்து செல்ல நான் ஆசைக்கிறேன். அதே போல கடந்த 2 வார காலமாக அருமையான பிள்ளைகள் கர்த்தருடைய வசனங்களை நேர்த்தியாய் பகிர்ந்தளித்தார்கள். அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய அன்பான நன்றியும் வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். சார்ல்ஸ் மணி ஐயா, அருமையான சகோதரி பிரேமா சகோதரி, அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி வாசிக்கட்டும். In all these things we are more than conquerors through him who loved us. We are all conquerors. நாம் ஜெயிக்கிறவர்கள். We are all overcomers. In other words, we are all overcomers. We overcome things. We win. We win the battle. We win the struggle. We take victory over anything we face in this world due to the evil atmosphere in the world. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளினாலே நாம் சந்திக்கிற எந்த போராட்டத்திலும் யுத்தத்திலும் நாம் ஜெயம் கொள்ளுவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அதனுடைய அடுத்த செய்தியாக இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்தளித்துக் கொண்ட அருமையான பகுதி ஒரு சின்ன உதாரணத்திலிருந்து உங்களோடு கூட இந்த நாளிலே நான் பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 39ஆம் வசனத்தை என்னோடு கூட நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். You can turn with me Genesis chapter 39. Through a person's life, I would like to bring the word of God to you in this morning. இந்த அருமையான நாளில் நிச்சயமாக கர்த்தருடைய காரியங்கள் நம்ம ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 39ஆம் அதிகாரம் ஆதியாகமம் Genesis chapter 39 verse 9. I'll read it for you both in Tamil and English. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். No one is greater in this house than I am. My master has withheld nothing from me except you, because you are his wife. How then could I do such a wicked thing and sin against God? Sin against God. In short, how can I sin against God? ஜெபம் இல்லாம சாமி, இந்த காலவெளியிலே ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஜெயம் கொள்ளுதலாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஜெயிக்க பிறந்திருக்கிறோம், ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை இந்த நாட்களில் கர்த்தர் எங்களோடு கூட பேசிக் கொண்டு வருகிறீர்கள். ஆகவே நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக, இந்த உலகத்தை ஜெயிக்கத்தக்கதாக, பாவத்தை ஜெயிக்கத்தக்கதாக, உலகத்தையும் பாவத்தையும் ஜெயிக்கிறதுனாலே பிசாசானவன் தோற்று ஓடத்தக்கதாக, நாங்கள் ஜெயம் கொண்டவர்களாக, நாங்கள் ஜெயம் கொண்டவர்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள இந்த கிருபை நாட்களை பயன்படுத்திக் கொள்ள தேவன் கிருபைத்தார். இந்த வசனங்களை நீர் ஆசீர்வதி, நீர் எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி உம்முடைய சத்தத்திற்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நான் பாவம் செய்வது எப்படி? கடந்த ஒரு சில நாட்களாக கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று சொல்லி பல காரியங்களை சிந்தித்து விட்டு பின்பாக ஜெயிப்பதற்குண்டான தகுதியை பெற்றுக் கொள்வதற்கு, இந்த போராட்டத்திலே நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு, இல்லை இந்த போராட்டத்திலே பயன்படுத்த வேண்டிய சர்வாயுத வர்க்கதங்களை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை சிந்தித்து வந்தோம். கடைசியாக சத்தியம் என்னும் கச்சையை தரித்துக் கொண்டவர்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சத்தியம் என்றால் என்ன என்பதை நாம் விளக்கி காண்பித்தோம். அதே சமயத்தில்
அந்த சத்தியத்திற்கு எதிர்மறையாக பிசாசானவன் பொய்யான காரியங்களை கொண்டு வந்து அந்த பொய்யினாலே உங்களையும் என்னையும் பாவம் செய்ய வைத்து பொய்யினாலே உலகத்திலே தீமையை கொண்டு வந்து பொய்யினாலே எல்லா விதமான பாவத்தின் விளைவுகளையும் இந்த உலகத்திலே கொண்டு வந்து கடைசியாக நமக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பரிகாரியாக இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டவர்களாக இந்த உலகத்தில் வந்து உங்களுக்காக எனக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்து மறித்து உயிர் தெழுந்தார் என்கிற ஒரு பெரிய சத்தியமாகிய சுவிசேஷ செய்தியை உங்களுடைய வீடுகளில் என்னுடைய வீடுகளில் மிஷனரிமார்கள் கொண்டு வந்ததுனால எனக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றாய் கவனிங்கள். ஆதியிலே இந்த பொய்யினாலே, அதாவது சத்தியத்திற்கு எதிர்மறையாய் இருக்கக்கூடிய பொய்யினாலே உங்களுக்கும் எனக்கும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை கொண்டு வந்தான். அதே பொய்யினாலே அந்த மரணம் இயேசுவானவருக்கு உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் ஏற்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக அவன் பொய்யானவன், அவன் பொய்க்கு பிதானமானவன், சத்தியத்திற்கு புறம்பானவன், சத்தியத்திற்கு எதிரானவன். ஆகவே உங்களையும் என்னையும் அதே சத்தியத்திற்கு எதிராக நிறுத்தி இருக்கிறான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் சத்தியம் என்னும் கச்சையை நம்முடைய வாழ்விலை தரித்து கொண்டவர்களாய் இருப்பதற்கு ஜாக்கிரதையா இருக்க இந்த காலவெளியிலே உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அப்போ சத்தியம் உள்ளவர்களாய், சத்தியம் என்கிறதான உண்மையை அல்லது உண்மை உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்வை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். உண்மை உள்ளவர்களாக நீங்களும் நானும் இருக்கும் பொழுது மாத்திரம் இந்த உலகத்தை நீங்கள் நானும் ஜெயிக்க முடியும். என்றால் கச்சை, பெல்ட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கச்சை என்பது நம்மை மூடி இருக்கிற இந்த ஆடை, இந்த ஆடை முழுவதையும் ஒன்றிணைத்து அதை பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டு நம்மையும் என்ன செய்கிறது, பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஆகவே இந்த உண்மை மாத்திரம் ஜெயிக்கும். ஒரு நாளும் பொய் ஜெயிக்காத வாழ்க்கையில் நடந்து விடார்கள். நீங்க பொய்யை ஜெயிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களிடத்துல உண்மை இல்லை என்று சொல்லியிருக்கோம். அப்போ உண்மை உங்களிடத்துல என்னிடத்துல காணப்படும் பொழுது பொய் தோற்று விடுகிறது, பொய்யானவனும் தோற்று விடுகிறான். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறவனை தோற்கடிக்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. சரி, இந்த அருமையான நாளிலும் பல காரியங்களை விதமாக நாம் சிந்தித்து கடைசியாக அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறது என்பதாகவும் நாம் கடந்த நாட்களிலே சிந்தித்து முடித்து விட்டோம். சரி, இந்த நாளிலே ஆண்டவர் என்னோடு கூட ஒரு சில காரியங்களை, முக்கியமான காரியத்தை பகிர்ந்தளிக்கும்படியாக வழிநடத்தினதுனாலே உங்களோடு கூட நான் பகிர்ந்தளித்தேன். உலகத்தை ஜெயிக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அநேக திருச்சபைகள் நம்ம எடுத்த உடனே என்ன செய்யறோம் தெரியுமா? எதிராளி, ஓகே, வேதம் சொல்லுகிறது எதிராளியானவன் பிசாசானவன் என்று சொல்லி. ஆக அவன் செய்கிற அத்தனை எதிர்ப்புகளும் அவன் நேரடியாக நமக்கு செய்யவில்லை. உலகத்தையும் உலகத்தின் பொருட்களையும் உலகத்தினுடைய மகிமையின் காரியங்களையும் நமக்கு முன்பாக நிறுத்தி நம்ம எப்படியாவது பாவம் செய்ய வைக்கும். ஏற்கனவே பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை குறித்து அவனுக்கு கவலை இல்லை. ரெண்டுக்குள்ள முரண்பாடை பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவான இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சொன்ன அருமையான ஓமானங்கள், உதாரணங்கள் மூலமாக சொல்லும் பொழுது, காணாமல் போன, அதாவது இடையில இருக்கக்கூடிய 99 ஆடுகளை குறித்து ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், நல்ல வைப்பன் கவலைப்படுகிறார். ஆனால் காணாமல் போன ஒரு ஆட்டைக்காக கவலைப்படுகிறவராக, காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்து அதை ரட்சித்து மீண்டும் மந்தைகளை சேர்க்க ஆவலோடு கூட காணாமல் போன ஆட்டை குறித்து என்ன செய்கிறார், கவலை உள்ளவராயிருக்கிறார். அப்போ இடையில இருக்கக்கூடிய ஆட்டை குறித்து கவலை இல்லை. ஏனென்றால் அது பத்திரமாக இருக்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறது. அது உலக பிசாசானவனாகிய சிங்கங்களின் வாயிலிருந்து தப்பித்திருக்கிறது, அது பாதுகாப்பா இருக்கிறது. இப்போ காணாமல் போன ஆடு மட்டும் ஒரு பெரிய ஆபத்துல இருக்கிறது என்பதை அறிந்த தேவன் இந்த உலகத்தில் உங்களை என்னை தேடி வந்தார் இருக்கிறதமான சந்தேகம் இல்லை. அதே சமயத்துல பிசாசான் என்ன செய்கிறான், பாவம் செய்கிறவர்களை குறித்து அவனுக்கு கவலைப்படவே இல்லை. அந்த காணாமல் போன ஆடு இங்க இருக்கிற தொழுவத்தில் உள்ள ஆடுகளை குறித்து அவனுக்கு கவலை. உலகத்தில் சிக்கி தவித்திருக்கிற ஆடுகளை குறித்து அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்கு கவலை எல்லாம் யாரு, இந்த தொழுவத்தில் பத்திரமா இருக்கக்கூடிய. அதனால இந்த தொழுவத்தில் உள்ள ஆடுகளை எப்படியாவது என்ன செய்யணும். The Satan, who is our enemy, is not at all worried about the sheep which are found, the sheep which are lost.
It has already been lost. It is in danger. Very easy to pray. But he is worried about the sheep which are there in the flocks. Which are there in the flocks. The other side, our God Almighty is worried about the last one. He is not worried about the 99 sheep which are found in the flock. But our Lord is worried about the last sheep. That is only one sheep which is lost from the flock. So then that is why God Almighty has sent His own Son to save us from the danger and bring the sheep back. That is how we are all brought back again in the flock. அவருடைய மந்தையில மீண்டும் என்ன செய்திருக்கிறோம், சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆக அப்போ நம்மை குறித்து அவன் ரொம்ப கவலையுடையவனா இருக்கிறான். பாவம் செஞ்சிட்டோம்னா, பாவம் செய்யாம இருந்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முயற்சிக்கும் பொழுதெல்லாம் நம்மோடு கூட போராடி பாவம் செய்வதற்குண்டான அத்தனை சூழ்நிலையும், if we commit ourselves to God Almighty and try to lead a holy life, He will make all circumstances, our situation, so that we may sin against Him and fall prey to Him. Sin against God and fall prey to Satan and commit sin. அப்போ நம்ம பாவம் செய்வதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் அவன் எடுக்கிறான். எல்லா சூழ்நிலைகளையும் அவன் உருவாக்குகிறான். உருவாக்கி நாம் எப்படியாவது தோற்று போடணும். நம்மகிட்ட போராடுறது அப்படிதான். எப்பவுமே ரொம்ப தந்திரமா போராடி தந்திரமா ஜெயிக்கிறோம். நம்ம நேரடியா ஜெயிக்க கற்றுக்கொள்ளணும். இல்ல, he deceives and fight against us. But we no need to deceive him, but we can directly fight against him and confront him and conquer him. அப்போ அவனை நம்ம நேரடியா ஜெயிக்கலாம், வஞ்சிக்கணும் அவசியம். உங்களை என்னையும் அவன் வஞ்சனையினால என்ன செய்யறான், ஜெயிக்கிறவனாக இருக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ இப்போ உலகத்தை ஜெயிக்கிறேன் பிசாசானவனை ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செய்யறோம் அப்படின்னா, பிசாசானவனுக்காக ஜெபம் பண்றோம். பிசாசு என்ன சோதிக்க கூடாது, பிசாசு என்ன பாடுபடுத்தக்கூடாது, பிசாசு என்ன துன்பப்படுத்தக்கூடாது, பிசாசு என்ன சோதிச்சுட்டா, சோம்பலாம் போயிட்டு நான் பிசாசு என்ன சோதிச்சுட்டா, ஏதாவது தோல்வி விழுந்துட்டா பிசாசு என்ன சோதிச்சுட்டா, பாவத்தில் விழுந்துட்டா பிசாசு என்ன சோதிச்சுட்டா, பிசாசு சோதிச்சுட்டான்னு சொல்லி நாம தோற்று போன காரியங்களுக்காக அவனை பிளேம் பண்றோம். We have lost our race and we have lost the battle, we have lost the war, but we complain that due to his deceptiveness that I am failed and I have lost the battle. I have committed sin. We always put the blame on Satan where he is glorified, and we glorify his victory and we don't worry about our loss. நல்லா கவனிங்க, பிசாசு சோதிச்சிட்டான்னு அவன் மேல நீங்களும் நானும் பழிய போட அவனுடைய வெற்றியை நீங்களும் நானும் அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். ஆகவே அவன் மேல பழிய போட்டுட்டு நீங்க தோற்றதுக்காக என்ன செய்யலாம், உங்களை நியாயப்படுத்தலாம்னு சொல்லிட்டு வாழ்க்கையில ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, நினைச்சிடாதீங்க. ஒரு நாளும் நீங்களும் நானும் செய்த பாவத்தை யாரை கொண்டும் யாருனாலும் எதுனாலும் என்ன செய்ய முடியாது, நியாயப்படுத்த முடியாது. We cannot justify through anything, through a person or through the situation or anything, the sin committed by us. So there is no excuses. You cannot give any excuses and escape the wrath of God for the sin you have committed. நாம் செய்த பாவங்களுக்காக சாக்கு போக்குகளை சொல்லி நம்ம நியாயப்படுத்தலாம்னு சொல்லி தயவுசெய்து நினைச்சிருங்க. அப்படிதான் Adam and Eve, ஆதாம் ஏவாளும் முயற்சித்தார்கள். That is how Adam and Eve tried to justify themselves for the sin or the evil thing they have done in the beginning. So you cannot justify yourself. Rather better you admit that you have committed sin against God and
ask the forgiveness from the Lord so that our Lord God Almighty can cleanse our sin through Jesus Christ. அப்போ சாக்கு போக்கு சொல்ல நமக்கு இடமே இல்லை. அதனால அப்படி ஒரு சாக்கு போக்கு நம்ம என்ன செஞ்சிடாம நம்ம என்ன செய்யணும், நம்மை அப்போ எந்த பாவத்தை செய்யும் பொழுதும் தயவு செய்து நியாயப்படுத்த முயற்சிக்காதீங்க. பாவம் செஞ்ச உடனே நம்ம பல காரியங்கள் மூலமாக நியாயப்படுத்த விரும்புகிறோம். Once we commit sin, what is the how we justify? Whenever we commit sin, we try to justify ourselves for the sin committed. By blaming others, by blaming the situation, by blaming in many things. At last we blame God also. நிறைய நேரங்களில் பெரிய அறிவாளிகள் போல என்ன செய்வோம், கடவுளையும் நம்ம குற்றப்படுத்துகிறவர்களாக, அவர் மேல பழியை சுமத்தி நம்மை நியாயப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ அதை விட நம்ம பாவம் செய்யாம இருக்கலாமே. நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுத்து திருச்சபையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. அப்போ பாவம் செய்யாமல் இருக்க நம்ம அழைக்கிறோம். நல்லா கவனிங்க, இந்த அருமையான நாள்ல உலகத்தை பிசாசை ஜெயிக்கிறதுக்கு முயற்சிக்கிற முயற்சியில உங்களை நீங்க ஜெயிக்க மறந்துடாதீங்க. உலகத்திலே எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் நிறைய நேரங்கள்ல, நம்மை நாம் ஜெயிப்பதுதான் கடினமான ஒரு காரியம். We may conquer anything, we may take victory over anything in the world and achieve it, but it is very difficult to overcome ourselves. There is a battle within ourselves, which we read in Galatians chapter 5:17. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். உலகத்துல எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம், நம்மளை ஜெயிக்கிறது தான் கஷ்டமான ஒரு காரியம். There is a struggle, there is a fight, there is a war within ourselves. நமக்குள்ளாக ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்குது எப்பவும். வெளியில நம்ம பேண்டமிக்னால வெளியே போறதில்லை, ஆனா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பொழுதே பிசாசானவன் பெரிய பெரிய போராட்டத்தை நமக்குள்ளே ஒரு பெரிய விரோதத்தை உண்டாக்கியிருக்கான். Satan has made an enmity within ourselves. நமக்குள்ளாக ஒரு பெரிய பகையை உண்டாக்கி இருக்கிறான். என் ஆவி மாம்சத்தோடு போராடுகிற பகை, மாம்சம் ஆவியோடு கூட போராடுகிற பகை. மாம்சத்தினுடைய உணர்ச்சிகள் இருக்கிறது, அந்த உணர்ச்சிகள் மூலமாக இச்சையை தூண்டி 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 அந்த இச்சை மூலமாக பாவம் செய்வதற்காக என்ன செய்கிறான், முயற்சிக்கிறான். ஆண்டவர் அழகா நமக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவி நிமித்தம் மாம்சத்தை அடக்கி ஆண்டவர்களாக அந்த போராட்டத்தில் மாம்சத்தை ஜெயிக்கவும் மாம்சம் ஆவியை ஜெயிக்கவும் தக்கதான பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தரணும். அதான் இந்த அருமையான காலவெளியில் நீங்களும் நானும் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிற செய்தியாகும். Overcoming ourselves, taking victory over ourselves, conquering ourselves, because there is a war, there is a battle, there is a struggle between our spirit and our flesh. Every human, every man created in the world are created with two personalities. One is the body and all the feelings related to body, and second one is the spirit, which binds the entire being of a human. So two personalities, one is your spirit and another is your body and body related things. அப்போ நமக்கு ஆவி என்கிறதான ஒரு ஆழ்த்தத்துவத்தினாலும் மாம்சம் என்கிறதான ஒரு ஆழ்த்தத்துவத்தினாலும் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். சரியா? அந்த ஆவியானது தேவனுடைய சாயல். சரியா? இந்த மாம்சமானது தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிற பொருட்களால் நிறைந்தவைகள். ஆவியும் தேவனுடைய சாயலால் படைக்கப்பட்டிருக்கிறது, தேவ தன்மையுடையவர்களாக இருக்கிறது. மாம்சமானது அந்த தேவ தன்மைகளை உள்ளடக்கிய தேவனுடைய சாயலாக இருக்கிறது. அப்போ ரெண்டு ஆழ்த்தத்துவம், இந்த ரெண்டு ஆழ்த்தத்துவத்திற்கும் எப்பொழுதும் ஒரு போராட்டம். பிசாசானவன் அங்க பகையை உண்டாக்கிட்டான்.
பகையை விதைச்சிட்டான் இல்ல, ஏவாள் அம்மாட்ட அங்கதான் பகையை விதைச்சான். He sowed the enmity within Eve. He stimulated the spirit or the mind against the flesh, and he stimulated the flesh against the spirit of Eve, then which led which showed an enmity within herself, and there was a struggle, there was a fight between the flesh and the spirit. The spirit always says God Almighty has restricted not to take the fruit of the tree which is in the middle. But what the flesh did, Are Bapre, it looked at the fruit. It was so lustful to eat, pleasant to eat, where the flesh won and the evil came into the world, and she committed sin. Not only she committed sin, and she has encouraged her husband to commit sin along with her. That is how the enmity started between our flesh and blood. உலகத்திலே ஏவாளுக்குள்ளாக, ஏவாளுடைய ஆவியிலே, ஆவிக்கும் மாம்சத்துக்கும் விரோதமான ஒரு பெரிய பகையை பிசாசானவன் உண்டாக்கும்படியாய் விதைக்கிறான் பகைமையை. ஆண்டவர் சொன்னதுண்டோ? ஆவி சொல்லுகிறதாம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இந்த கனியை நான் புசிக்க கூடாது என்று சொல்லி, மற்ற எல்லாவற்றையும் புசிக்கலாம், இதை மட்டும் புசிக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் தடை பண்ணி இருக்கிறார். ஆனா பிசாசானவன் பொய்யை சொல்லி ஒரு பெரிய பகையை, மாம்சம் என்ன செய்கிறது? அதை பார்க்கிறது. அந்த பழம் புசிப்புக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறதை கண்டு ஆவியை மேற்கொண்டு, மாம்சம் ஆவியை மேற்கொண்டு அதை பறித்து புசித்து அவளும் பாவம் செய்து கணவனாரையும் பாவம் செய்த வைத்த சூழ்நிலையை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் நமக்குள்ளாக பகை காணப்படுகிறது. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பகையில தோற்று போகிறது எது, என்ன செய்ய என்பது முக்கியமல்ல. ஆவி மாம்சத்தை, ஆவி பாவம் செய்வதற்கு முற்படும் பொழுது மாம்சம் அதை ஜெயிக்க வேண்டும். மாம்சம் பாவம் செய்வதற்கு முற்படும் பொழுது ஆவி அதை ஜெயிக்க வேண்டும். ஆவி ஜெயித்ததென்றாலும் சரி, மாம்சம் ஜெயித்ததென்றாலும் சரி, இந்த பாவம் செய்யாமல் இருப்பதற்கு விரோதமாக, பாவம் செய்வதற்கு விரோதமாக நிச்சயமாக ஜெயிக்கிறவர்கள் நீங்கள். What a beautiful mechanism which is there in every human being. Which is there in every human being. என்ன அழகா ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ரெண்டு ஆழ்த்தமுடையவர்களாய் ஒருவருக்கொருவர் துணையாயிருப்பதற்கு, ஒருவர் பாதுகாப்பதற்கு. ஆவி பாவம் செய்ய முற்படும் பொழுது மாம்சம் அதை மேற்கொள்ளத்தக்கதாக, மாம்சம் பாவம் செய்ய முற்படும் பொழுது ஆவி அதை மேற்கொள்ளத்தக்கதாக. When flesh try to commit sin, the spirit within us to take control over it and conquer it. When the flesh, when the spirit try to commit sin, the flesh should take, conquer or overcome over it and stop the flesh to commit sin. And victories, ultimately the victory is for us. We take victory over us. We conquer us. நம்மை நாமே ஜெயிக்கிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, நம்மை நாமே ஜெயிப்பதற்கு என்ன ஒரு ஆஸ்பெக்ட் எனக்குள்ளாக காணப்படும்? என்ன செய்யணும்? என்னை ஜெயிப்பதற்கு நான் என்ன செய்யணும்? யோசேப்பினுடைய சம்பவத்திலிருந்து ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் கற்றுவிட்டு நாம் கடந்து செல்லவிருக்கிறோம். I just would like to help you from the story of Joseph, son of Jacob, which may help us to how can we conquer ourselves. நம்மை நாமே ஜெயிப்பதற்கு
எப்படி அது உதவி செய்யும் என்பதை யோசிப்புடைய வாழ்க்கையின் மூலமாக ஒரு சில காரியங்களை பயனளிக்க விரும்புகிறேன். நிறைய வசனங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் உங்களோடு கூட நான் பயனளிக்க விரும்பவில்லை. முதலாவது மூன்று காரியங்கள் நம்ம ஆரம்பத்தில் வாசி கேட்டோம். நான் பாவம் செய்வது எப்படி? ஆவி மாம்சத்தை பார்த்து கேட்கணும், நான் பாவம் செய்வது எப்படி ஆண்டவருக்கு விரோதமாக. மாம்சம் ஆவியை பார்த்து கேட்கணும், பாவம் செய்ய நான் பாவம் செய்வது எப்படி. இந்த காலவெளியில அந்த ஒரு போராட்டத்தில் ஜெயிக்க ஆவியானவர் உங்களை என்னை அழைக்கிறார். யோசேப்பு செஞ்ச ஒரு பெரிய காரியம் அதுதாங்க. அதனாலதான் அன்றைக்கு எகிப்தினுடைய உன்னதமான இடத்துல யோசேப்பை ஆண்டவர் கொண்டு போனார். Joseph was able to overcome or conquer himself when the situation arises. He got a very good opportunity to commit a sin, enjoy the pleasure of sin, but he did not. He overcame his fleshly lustfulness through his spirit. So he conquered himself and did not commit sin. தன்னை தானே ஜெயித்து பாவம் செய்யாம தன்னை பாதுகாத்து கொண்ட ஒரு அருமையான யோசேப்பு. You know the story. I don't want to tell the story. I tell story only to the children. இந்த அருமையான காலவில் இந்த கதையெல்லாம் நான் சொல்ல விரும்பல. எல்லா கதையும் உங்களுக்கு தெரிந்த வேதத்தை என்னை விட அதிகமாய் ஆழமாய் வாசித்து கற்று வேதத்தினுடைய ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர அத்தனை சம்பவங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதனால அதில் அதிகமான நேரத்தை நான் செலவழிக்கவில்லை. இந்த யோசேப்பினுடைய இளம் வயதிலே நடந்த ஒரு பெரிய விஷயம், இளம் வயதிலே நடந்த ஒரு பெரிய விஷயம். அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம அறிந்திருக்கிறோம். சரிதானா? அதாவது சில காரியங்களை சொல்லுவாங்க இல்ல, ஒரு ஒரு குடிகாரனை வைத்துக் கொள்வோமே. அந்த சாராய கடையில வேலை செஞ்சு குடிக்காம இருக்கிறது இதான் முக்கியமானது. சாராயமே இல்லாத இடத்துல போய் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை இல்லையா? அப்படிப்பட்ட அதே போல யோசேப்பு இளம் வயது, தன்னுடைய எல்லா விதமான பாலியல் சம்பந்தப்பட்ட அத்தனை உணர்ச்சிகளும் உருவாகக்கூடிய அந்த இளம் வயது, அந்த இளம் வயதுல இந்த பாலியல் பாவத்திலிருந்து அருமையான நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தும் தன்னை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டான். அப்ப எந்த அளவுக்கு அவன் தன்னை பாவம் செய்யாதபடி ஜெயித்தான் என்பதை வேதம் விளக்கி காண்பித்திருக்கிறது. ஆகவே ஆண்டவர் அவனை உயர்ந்த இடத்துல கொண்டு, எகிப்தினுடைய உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு, ஒரு சாதாரணமான ஒரு ஆட்டிடையனை கொண்டு ஆண்டவர் வைத்தார். பாருங்க என்ன அழகான ஆசீர்வாதம் யோசேப்பு. என்ன ஜெயிப்பதற்கு அல்லது யோசேப்பு தன்னை ஜெயிப்பதற்கு செய்த 3 முக்கியமான காரியங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். Finish up the sermon within 3 things which we have to do to conquer ourselves. முதலாவது, ஒரு சுய கட்டுப்பாடு நமக்கு வேணும். சுய கட்டுப்பாடு இல்லாதபடி நம்மை ஜெயிப்பது கடினமான ஒரு காரணம். Without self control very difficult to overcome us. இதெல்லாம் ஆண்டவர் தெரிஞ்சுதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷத்துல உங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு விளக்கி காண்பித்திருக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, if you read Luke chapter 17 verse 3, I'll read it for you. Luke chapter 17 verse 3. So watch yourself. If your brother or sister sins against you, rebuke them, and if they repent, forgive them. நிறைய கவனிங்கள். அதில் ஒரு அருமையான வசனம். I love that word which is uttered by our Jesus Christ, our Lord Jesus Christ. So watch yourself.
In Tamil, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். It says, be cautious about yourself. Watch yourself. அப்போ நமக்கு ஆபத்தானவர் அவர்கள் யாருன்னா நாம தான் நமக்கு முதலாவது ஆபத்தானவர். நாம நம்மளை ஜெயிக்காம பாவம் செய்ய நம்ம அனுமதிச்சிட்டோம்னா நாம தான் பேர் ஆபத்துல கொண்டு நம்மளே வச்சிருக்கிறோம் அர்த்தம். பேராபத்துல கொண்டு தேவ கோபாக்கினையில கொண்டு தேவ கோபாக்கினையாகிய மரணத்தை, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நாமே நமக்கு வர வச்சுக்கிறோம். அதனால ஆண்டவர் அருமையா சொன்னார், உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். That is why the Lord Jesus Christ told, watch yourself or be cautious about yourself. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றா because by not having control over us, we commit sin and we face the consequences of the wrath of God, which is the death, which is the wages of our sin committed. So there is no way to blame others because we are not able to control ourselves. We don't have self-control. நமக்கு ஒரு சுய கட்டுப்பாடு இல்லை. பாவம் செய்து எந்த சூழ்நிலையிலும் பாவம் செய்வதற்கான பாவம் செய்து விடுகிறோம். ஒரு கட்டுப்பாடற்று என்ன செய்கிறோம், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நமக்கு தேவையானது சுய கட்டுப்பாடு. இரண்டாவது நமக்கு தேவையானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரண்டாவது பாவம் செய்யாமல் இருப்பதற்கு இருந்து நாம் நம்மை ஜெயிப்பதற்கு இரண்டாவது தியாக மனப்பான்மை. நம்ம சில விஷயங்களை தியாகம் பண்ணணும். We have to sacrifice. First one is self-control and ready to sacrifice. நிறைய விஷயங்களை இழப்பதற்கு, லூஸ் பண்ணுவதற்கு. Unless we lose things, we cannot win over us. We cannot conquer us. We cannot take victory over us. மூன்றாவதாக ready to suffer. Suffer for righteous. நீதிக்காக துன்பப்படுவதற்கு, பாவம் செய்யாமல் இருப்பதற்காக துன்பப்படுவதற்கு நம்ம ஆயத்தப்படுகிறோம். மூணு விஷயங்களை அருமையான யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே காண்கிறோம். ஜெயம் கொண்டவர்கள் அத்தனை பேர்களுடைய வாழ்க்கையில காண்கிறோம். ஐயா ஆபிரகாம் ஐயாவுடைய வாழ்க்கையில காண்கிறோம். மோசே ஐயாவுடைய வாழ்க்கையில காண்கிறோம். யோசேப்பு ஐயாவுடைய வாழ்க்கையில காண்கிறோம். பாவம் செய்யாமல் ஜெயித்த அனைவருடைய வாழ்க்கையிலும் நீங்க பார்த்தீங்கன்னா, முதலாவது அவர்கள் சுய கட்டுப்பாடு உடையவர்களாக இருந்தார். இரண்டாவது, அவர்கள் எதையுமே பாவம் செய்யாமல் இருப்பதற்கு இலக்க ஆயத்தமாயிருந்தார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் துன்பப்படுவதற்கு ஆயத்தமாயிருந்தார்கள். இந்த உலகத்துல பாவம் செய்யாம இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா அதற்கு பின்னால பல பாடுகளும் நாம் கடந்து வர வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியமானது. யோசிப்புடைய வாழ்க்கை அருமையான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தார். அந்த முன்னால் உள்ள கதையெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். போத்திபாருடைய வீட்டில் அவன் அதிகாரியாய் வைக்கப்பட்டிருக்கிறான். அடிமையாய் கொண்டு வரப்பட்டவனை ஆண்டவர் அதிகாரியாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் பாவத்திற்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு அவருடைய பிள்ளையாய், அவருடைய வீட்டின் பிள்ளைகளாய், அவருடைய வீட்டிலே அதிகாரியாய், எல்லா விதமான சுதந்திரத்தோடு கூட ஆலயத்தில் உங்களை நீ வைத்திருக்கிறார்ல. அந்த சமயத்தில் பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் வரும் பொழுது பாவம் செய்யலாமா? யோசேப்பு அடிமையாய் கொண்டு வரப்பட்ட இடத்திலே அதிகாரியாய் ஆண்டவர் அவனை நியமித்தார். போத்திபாருடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணினார். அவனுடைய வாழ்வை பார்க்கிறார், அவனுடைய நல்லொழுக்கத்தை பார்க்கிறார், அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கை பார்க்கிறார், அவனுக்குள்ளாக இருந்த உண்மையை பார்க்கிறார். He was faithful to himself. It is not that Potiphar has found Joseph is faithful in everything. First of all, he found that Joseph was faithful for himself. Are we faithful for ourselves? Unless we wear the belt of faithfulness or truthfulness,
We cannot take victory over us. We cannot take victory over us. We cannot conquer us. Joseph had the belt of truth. அவனுக்குள்ளே உண்மையானவனாயிருந்தான். அவனுக்கு முன்பாக அவன் உண்மையானவனாக இருந்தான். யோசேப்பினிடத்திலே உண்மை காணப்பட்டது. சத்தியம் என்கிறதான கச்சையை கட்டி கொண்டிருந்த யோசேப்பு. அதனால்தான் அவனை அவன் ஜெயிக்க முடிந்தது. நான் தேவனுக்கு முன்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நமக்கு முன்பாக உண்மையாயிருப்பதில்லை, சகோதரனுக்கு முன்பாக உண்மையாயிருப்பதில்லை. சற்று யோசித்து பார்ப்போம். இந்த வழியிலே எல்லா அதிகாரத்தையும் Potiphar has given all the authority to Joseph. Like a Lord, God Almighty, after creating everything, He gave all the authority over His creation to Adam and Eve, except one. God allowed to enjoy His creation except one. அதுக்கு நிறைய ஆவிக்குரிய காரணங்கள் இருக்கு. அதுக்குள்ள நான் அதிகமாக ஆழமாய் சொல்லவில்லை. எல்லாவற்றையும் உருவாக்கி ஆண்டவர் ஆதாமுடைய கரங்களை கொடுத்திருந்தார், ஒன்றை தவிர. அது மாத்திரம் நமக்கு அனுமதிக்கப்படவில்லை. ஆனா பொய் நிமித்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் விட்டுட்டு அதை மாத்திரம் ஆதாமும் ஏவாளும் தெரிந்தெடுத்ததுனாலே பாவம் உலகத்தில் வந்தது. எவ்வளவு கொடூரமான ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் மனுஷனுடைய இயல்பு, the very nature of any human with all his sinful nature is, we always try to do what is restricted to us, which is restricted to us. எப்பவுமே மனுஷனுடைய வாழ்க்கையில தானே எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்குதோ அதை தான் செய்ய முற்படுகிறோம். எதை செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறதோ, எதை செய்யக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுகிறதோ, எதை செய்யக்கூடாதுன்னு திருச்சபை சொல்லுகிறதோ, எதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை செய்ய முற்படுகிறதான மனுஷனுடைய இயல்பு. எப்படி என்ன ஜெயிக்க முடியும்? பொருத்திபார் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். ஆனா அந்த மனைவி அவருக்கு மாத்திரம் சொந்தம். உன்னை தவிர என் எஜமான் எதை எனக்கு விட்டு வைக்கிற, எல்லாத்தையும் நீ அவருடையவர், இது எல்லாம் என்னுடையது. எஜமானாகிய போத்திபாருடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் அத்தனை சொத்து சுகங்களும் மேல எனக்கு அதிகாரம் இருக்கு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்னை தவிர. Because you belong to him. போத்திபாருடைய மனைவி யோசேப்பின் மேலே ஆசைப்பட்டு அவனை அணுகும் பொழுது நடந்த ஒரு அருமையான சம்பவம். என்ன அழகா யோசேப்பு சொல்லுகிறார். யோசேப்புக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அவளே வலிய வந்து நிற்கிறாள். ஆனால் யோசேப்பு தன்னை ஜெயித்தான். ஏனென்றால் அவனுக்குள்ளாக ஒரு சுய கட்டுப்பாடு. Joseph waited for God's time. God is not against any feelings or for body, but for everything there is time. He allows to enjoy our feeling. It is not restricted to us. It is allowed, but there is time for everything. There is law for everything. There is a guidelines for everything. எல்லாவற்றுக்கும் ஒரு வழிமுறையை வகுத்து கொடுத்திருக்கிறார். இதனுடைய அடிப்படையில நாம் நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தலாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். Do not commit sin in anger. அப்ப நம்ம கோபம் படுவதற்கு அனுமதித்திருக்கிறது வேதம், ஆனால் பாவம் செய்வதற்கு அனுமதிக்கவில்லை. உணர்ச்சிகளை அனுபவிப்பதற்கு வேதம் அனுமதிக்கிறது, ஆனால் அதனாலே நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அளவோடு கூட நிறுத்திக் கொள்வதற்கு வேதம் அனுமதிக்கிறது.
அதுக்கு மிஞ்சி போகும் பொழுது தியாலஜியிலே படிப்பார்கள். To define sin in the theology, they always define it as missing the mark. இல்ல யோசேப்பு அந்த நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஒரு 2-3 வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். செல்ஃப் கண்ட்ரோல், ரொம்ப சுய கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சுய கட்டுப்பாடு இல்லைன்னா நிச்சயமா நம்ம பாவம் செய்வதற்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அதனால சுய கட்டுப்பாடை உடையவர்களாக இருக்கும் பொழுது மாத்திரம் நீங்களும் நானும் பாவம் செய்யாமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதற்கு விதமான சந்தேகம் இல்லை. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். இந்த பந்தயம், this is, as I said, this is a contest. In this contest, if at all you would like to overcome, if at all you would like to win over it or take victory or conquer it against the battle which is within you, you have to have self-control. I will read it for you. 1 Corinthians chapter 9, verses 24 to 27. 24. Do you not know that in a race all the runners run, but only one gets the prize? Run in such a way that you get the prize. Everyone who competes in the game goes into strict training. Strict training, that means self-control, controlling our lust. When it becomes a lust, when we go away from or going out of the way and expressing our feeling is lust, or doing which is restricted to us. Doing which is restricted to us is lust. But human intention, with all his fallen nature, we always put our pleasure, put our lust on which is restricted to us. Restricted to us. விலக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் மேல ஒரு ஆசை, ஒரு பேராசை, அதான் இச்சை. அதை அடக்கணும் தான் ஆண்டவர் சொல்றார். அதை அடக்கிறது ஒண்ணு ஒருவேளை கடினமான காரியம் இல்லை, முடியும் நம்மால. ஆனா அந்த அற்ப சுகத்துக்காக அதை அடக்க முற்படுது. மாம்சம் ஜெயிச்சிருத, மாம்சத்தில் வரக்கூடிய இச்சைய ஆவியை கொண்டு அடக்க முடியாம இருக்கிறோமே. ஏன்? ஜோசப்புக்கு தெரியும், திருமணமான பின்பாக இந்த உணர்ச்சிகளை அனுபவிக்கலாம். அதுதான் ஆண்டவர் சொன்னது. அதுல தடை இல்லை, அதற்கு தடை இல்லை. ஆனால் இதற்கு தடை. இது என்னுடையது அல்ல, என்னுடைய பொருள் அல்ல, நான் அனுபவிக்க வேண்டியது அல்ல. ஆகவே இந்த இடத்துல என் மாம்சத்தை நான் கட்டுப்படுத்த வேண்டும். This is somebody's wife. I should take control over my spirit, over my flesh and its lustfulness through my spirit. Joseph did it. It doesn't belong to me, belong to somebody. Not only in the fleshly related things, in the worldly things also. We always put our lust on others, other things which belongs to others, the money which belongs to others, the property which belongs to others, the share which belongs to others. Self-control is so much important. Minded God is not against
feeling our feelings, enjoying our feelings. But we should enjoy our feelings through the things which are allowed to us. Through the things which are allowed to us. God has given all the common sense to know which is right and which is wrong. God has given us all the common sense, first of all, within us. Using that common sense, we can take victory over us. Along with that common sense, God has given us the Word of God, which is restricted and which is allowed in our life. You refer the Bible. If your conscience says, you do it. Refer the Bible. What the Bible says, whether that things is or not, allowed to me or not, are restricted. அது எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை உங்களுடைய மனசாட்சி சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன். மனசாட்சி மழுங்கி அது சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன். வேதம் இருக்கிறது, வேதத்தை பயன்படுத்துங்களேன். அதனாலதான் வேதத்தை வாசிங்க வாசிங்க வாசிங்க. வேதத்தின் சத்தியங்களை கற்றுக்கொள்ளுங்க, மனசுல வைங்க. வைக்கும் பொழுது நிச்சயமாக பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது நமக்கு சுய கட்டுப்பாடை நமக்கு கொடுப்பதற்கு இந்த வேதம் உதவுமே. வேதம் உதவுமே. யோசேப்பு சுய கட்டுப்பாடு உடையவர். இரண்டாவது, அவர் தன்னை தியாகம் பண்றார். தன்னுடைய உணர்ச்சிகளை தியாகம் பண்றார். தான் அனுபவிக்க வேண்டிய, அதுல கிடைக்க வேண்டிய சுகத்தை தியாகம் பண்றார். He was ready to lose the pleasure which he may get in the adultery. நிறைய நேரங்கள்ல நமக்கு இழப்புகள் ஏற்படும். வெறும் மாம்சத்தை குறித்து மாம்ச உணர்வுகளை மாத்திரம் கொடுக்கல, பொருட்கள் கூட. சில வேளைகளில் நாம் எளிதாய் கிடைக்கக்கூடிய பணம், வருமானம், லஞ்சத்தினால் கிடைக்கக்கூடிய வருமானம், நம்முடைய உழைப்பு இல்லாதபடி கிடைக்கக்கூடிய வருமானம், திருட்டுத்தனமான வருமானங்கள், கள்ளத்தனமான வருமானங்கள் கிடைக்கிறது. அதை யார் விட்டு வைப்பா? கிடைக்கிறது யார் விடுவா? அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல நம்முடையதல்லாததை நாம் என்ன செய்கிறோம்? இச்சிக்கிறோமே, அதை இழந்துருவோமே, இழக்க முற்படுவோமே. அதுல இருக்கக்கூடிய அதை வச்சு நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த பொருளையும் இழக்க நம்மால முற்படும் பொழுது மாத்திரம்தான் நாம் திருடாமல் இருப்போம், கள்ளத்தனம் பண்ணாமல் இருப்போம், மற்றவனுடைய பொருட்கள் மேல் இச்சை உள்ளவர்களாக இல்லாமல் இருப்போம். Ready to lose your pleasure. Ready to lose the pleasure which comes through lustfulness. அப்பொழுது மாத்திரமே நீங்களும் நானும் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். நேரமானதுனாலே அடுத்தது இதோடு முடிக்கிறேன். கடைசியாக, பாவம் செய்யாமல் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது நமக்கு துன்பங்கள் உண்டு. உலகத்தில் அவமானங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, கவலைகள் உண்டு. அது நிச்சயம். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேனே, பல பாடுகள் when it comes to finance, பண விஷயத்தில் எடுத்துக்கிட்டோமே. நிறைய நேரங்களில் எனக்கு தெரிந்த ஒரு அருமையான குடும்பம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணுங்கிறதுக்காக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின் சர்டிபிகேட்ல இந்துன்னு தெரிஞ்சே எழுதி கொடுத்திருக்கிறாங்க. இழக்க ரெடியா இருக்குமா? நான் 10th எனக்கு கிடைக்க வேண்டிய ஸ்காலர்ஷிப் பணம், எனக்கு சைன் பண்ண வேண்டியது என்னுடைய பெரியப்பா தான். சைன் பண்ண வேண்டியது பெரியப்பா தான். இந்துன்னு எழுத சொல்லியிருக்காரு அம்மாட்ட. இந்துன்னு எழுதுங்க, எல்லா ஸ்காலர்ஷிப் மற்ற எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அப்படி எனக்கு அந்த பணம் வேண்டாம், இந்துன்னு எழுதி கொடுத்து இயேசு ஏற்றுக்கொண்ட பின்பு அப்படி ஒண்ணு எழுதணும்னா எனக்கு அந்த பணம் வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க.
ஒருவேளை பாடுகள் வரும், துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், கவலைகள் வரும். யோசேப்புக்கு வந்தது. பொய்யாய் பழி சுமத்தப்பட்டான், கட்டாயப்படுத்தினாள் அவள், அதனால விட்டு ஓடினான். பாவம் செய்யாம இருக்கணும் ஓடிட்டாங்க. அதுக்கு பின்னால் வரக்கூடிய விளைவுகளை பார்க்கிறோம். Anyway, he is going to be arrested, he is going to be blamed. தப்பான ஒரு பொய்யான ஒரு வழக்கு அவன் மேல வரும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். தெரிஞ்சும் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு தன்னுடைய சுகத்தை இழந்து, தனக்கு கிடைக்க வேண்டிய சுகத்தை எல்லாம் இழந்து, எல்லாத்தையும் இழந்து, தன்னுடைய ஈவன் அந்த போர்த்திபார் மேல் வைத்திருந்த அதிகாரம்லாம் தன்னை விட்டு போயிரும் தெரிந்து பாவம் மட்டும் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடினான் பாருங்க. அதுக்கப்புறம் துன்பம் வரக்கூடிய துன்பங்களை என்ன வேணாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தோடு கூட பாவம் செய்யாமல் இருக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஓடினான். உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும், எல்லா ஆசாபாசங்களையும் எல்லாவற்றையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு இது சின்ன பாவம் தானே, it's a simple thing. God is not going to get angry on me for the little things I committed. Often we think like that and commit sin to enjoy the pleasure of sin. So we lose control over us. We are not ready to sacrifice or lose the pleasure I get from the sin I am going to commit. We don't want to suffer. ஆனா யோசேப்பு சுய கட்டுப்பாடோடவனாய் சிற்றின்பத்தை இழக்க ஒப்பு கொடுத்தவனாய், அதற்கு பின்பாக வரக்கூடிய எந்த பாவம் செய்யாமல் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய எந்த பாடுகளையும் சகிக்க ஆயத்தம் உள்ளவனாய் ஓடினார். ஆண்டவர் உயர்த்தினார். கண்ண முடிச்சோம்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் யோசேப்பின் வாழ்வில் இருந்து கற்றுக்கொண்ட சத்தியங்களை மேல வைத்து சுய கட்டுப்பாடு உடையவர்களாய் எல்லாவற்றையும் இழப்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய், பாவம் செய்யாமல் இருப்பதனால் வரக்கூடிய பாடுகளை சகிக்க ஒப்பு கொடுத்தவர்களாய், பாவத்தை விட்டு விலகி ஓட அர்ப்பணிக்கும் பொழுது நாம் நம்மை ஜெயிக்கிறோம். இதற்கு தேவன் நமக்கு ஒத்தாசை அளிக்கிறவராக இருக்கிறார். இதை ஜெயிக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனாலே அவருடைய சுதந்திரராய் இருக்கிறோம். அவருடைய சுதந்திரராய் இருக்கிறதுனாலே ஆண்டவர் நமக்கு இந்த வைத்திருக்கிற நித்திய ஜீவ வாழ்வை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த போராட்டத்திலே போராட அழைக்கப்பட்டோம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த போட்டியிலே நாங்கள் போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுவாமி, சுய கட்டுப்பாடு தேவை, தியாகம் தேவை, பாடுகளை அனுபவிக்க அர்ப்பணிக்க வேண்டும். யோசேப்புடைய வாழ்க்கையிலே அதை செய்தார். தன்னை ஜெயித்தார். கடைசியாக தன்னை ஜெயித்ததன் மூலமாக எல்லா காரியங்களையும் மீண்டும் பெற்றுக்கொண்டார். தன்னை ஜெயித்ததனாலே உலகத்தை ஜெயித்தார். பாவம் செய்யாதபடி இன்றைக்கும் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிறதை பார்க்கிறோம். பாவம் செய்யாமல் இருப்பதற்கு எங்களை நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு பலன் தாரும் என்று சொல்லி அர்ப்பணித்த பிள்ளைகளின் விநாசம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நம் யாவரும் எழுதின்ற தேவனுடைய நாமத்திற்காக ஆராதனை முடிவுக்கு என்ற கீர்த்தனைகளிலே 306 பாடுவோம். கீர்த்தனை 306. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தி அந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து நற்சுகம் மேவவும் அற்புதமாகவும் நற்சுகம் மேவவும் அற்புதமாகவும் இம்மட்டும் ஜீவன் தந்த
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டுடைய சன்னிதானத்தில் மீண்டும் வந்து இந்த காணொளியின் மூலமாக உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்மில் அன்பு குரலா முற்றிலும் ஜெயம் குரலா இருக்கிறோம், ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுவாமி, எங்களை ஜெயிக்க இந்த காலவெளியிலே ஆண்டவர் எங்களை அழைக்கிறீர். யோசேப்பு தன்னை ஜெயித்தார். தன்னை ஜெயித்ததினாலே உலகத்தை ஜெயித்தார். உலகத்தை ஜெயித்ததினாலே ஆண்டவர் அதற்குண்டான எல்லா விதமான ஆசீர்வாதங்களை உலகத்திலும் கொடுத்தீர், பரத்திலும் கொடுத்தீர். சுவாமி, உயர்வை கொடுத்தீர், உன்னத ஸ்தானத்தை கொடுத்தீர். சுவாமி, ஒரு ஏழையன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டார், இழக்க ஆயத்தமாக இருந்தார், பாடுகளை அனுபவித்தார். உலகத்திலேயே பாவம் செய்யாமல் இருப்பதற்காக இத்தனை செய்ததினாலே இழந்தவைகளை பெற்றுக்கொண்டார். உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் அவரை உயர்த்தினீர். சாமி, அந்த உன்னதமான பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை நாங்கள் ஜெயிக்க எங்களை அழைத்திருக்கிறீர். அர்ப்பணித்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த ஆராதனையின் ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் இதில் பங்கெடுத்து ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவரின் கிருபை தார். இந்த பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உழைத்த உழைப்பின் ஒரு பகுதியை கொடுத்திருக்கிறார்கள். தேவரீருடைய நாம் மகிமைக்காக அவர்கள் செலுத்திருக்கிற துதி கனம் மகிமையை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து தரும்படியாக நம்முடைய கரத்தில் பெற்றுக்கொண்டது நம்முடைய கரத்திலே தாழ்த்து கொடுக்கிறோம். தெய்வ சமாதானத்தோடு ஒவ்வொருடைய வாழ்வையும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருந்து வழி நடத்துவதாக. ஆமென். ஆமென்.